உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மீனராசி சகோதர சகோதரிகளை, 12 ஆண்டுகளுக்கு குரு உச்சம் என்ன செய்யும் என்று உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் அடுத்த வாரத்தில் வீடியோ வரும். இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக குரு தான் நின்ற வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன மாற்றம் ஏற்படும், அந்த இடத்திலிருந்து எந்த இடங்களை பார்த்தால் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த வருடம் குரு உச்சம் பெற்று தன்னுடைய 9வது பார்வையாக ராசிக்கு அதிபதி, அதாவது மீன ராசிக்கு அதிபதி யார்? குரு. தன் ராசிக்கு அதிபதி தன் ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய விஷயம். மிக ஒரு அற்புதமான எதிர்பார்ப்புகளுடன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜோதிடத்தில் ஈடுபாடு இல்லாதவர்கள் கூட இந்த வருடத்தில் நீங்கள் உற்று கவனித்து வந்தீர்களேயானால் உங்கள் ராசிக்கு அதிபதியே உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய தவறுகள், நீங்கள் என்ன மாதிரி எந்த மாதிரி போகணும், வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றங்கள் அடையணும், வாழ்க்கையில் வந்துட்டு நாம் எப்படியெல்லாம் அதிர்ஷ்டங்களை பெறணும், இது எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. இந்த மீனராசியில் யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, குரு இங்கே உச்சம் பெற்று இருக்கக்கூடியவர்கள் 2014-15 பிறந்த ஒரு 12 வயதான குழந்தைகள். அதே மாதிரி 2002-2003 பிறந்தவர்கள், 1990-91 பிறந்தவங்க, 78-79 பிறந்தவங்க, அதே மாதிரி 66-67 பிறந்தவங்க, 54-55 பிறந்தவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக குரு இந்த இடத்துல இருக்கும். உங்கள் ராசி இங்கே இருக்குது, மீன ராசினா இங்கேருந்து 5வது இடத்தில். புரிஞ்சுக்கிட்டிங்களா? எளிமையாக சொல்லித்தரேன். அதாவது நீங்கள் பிறந்த காலத்தில் பூரட்டாதி நட்சத்திரம் குரு திசையில் பிறந்திருப்பீங்க. அடுத்தது சனி திசை, அடுத்தது புதன் திசைன்னு போயிட்டுருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறக்கும் பொழுது சனி திசை, அடுத்தது புதன் திசை, கேது திசை போயிட்டுருக்கும். அல்லது சுக்கிர திசை, எனக்கெல்லாம் சுக்கிரன். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன் திசையில் பிறந்து அடுத்தது கேது திசை, சுக்கிரன், சூரியன், சந்திரன், இந்த 72 வயசு பெரியவருக்கெல்லாம் அப்படியே தாண்டி போயிட்டே இருக்கும். கேது திசை வரைக்கும் வந்து போயிட்டுருக்குன்னு வைங்களேன். அப்போது இந்த திசா புத்திகள் எதை சொல்லும்? நான் என் வாழ்நாளில் என்னுடைய இலக்குகளை அடைவதற்கு நான் ஏன் பிறந்தேன், எதற்கு பிறந்தேன், எதை சாதிக்கப் போகிறேன் என்பதையும் மிக தெளிவாக நான் அடைய வேண்டியதை அடையும் காலத்தில் அடைந்து விடுவேன். அடையும் காலம் எது? டாக்டர் ஆகணும், எந்த காலம்? நான் ஒரு டாக்டரேட் பண்ணணும், எப்போ அடைஞ்சேன்? 55 வயசில் அடைஞ்சேன். 55 வயது எப்போ கனவு? 30 வயதிலிருந்து கனவு. 25 வருஷமாக அந்த கனவு. எப்போ டாக்டரேட் பண்ணி முடித்தோம்? 55 வயசில். இது மாதிரி அடையும் காலத்தை தீர்மானிப்பது கோட்சார பலன். புரிஞ்சுக்கிட்டிங்களா? நல்ல வீடு கட்டுவாருங்க. எப்போ கட்டுவார்? அந்த குரு 6ஆம் இடத்துக்கு வரணும், இல்லை 4ஆம் இடத்துக்கு வரணும், 4ஆம் இடத்தை பார்க்கணும், வீடு கட்டுவார் இல்லையா? அது மாதிரி இந்த குழந்தை பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கலாம்? இப்போ 5ஆம் இடம் குருகுலம், கல்வி. அழகாக அந்த குழந்தைக்கு படிப்பை இப்போ தேர்ந்தெடுங்க. 24 வயசு ஆச்சுங்க, குழந்தை இல்லை, பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை கிடைக்கணும் இல்லையா? சரி, இப்போ இயற்கையாகவே குழந்தை கிடைக்கல, அதனால் செயற்கையை ட்ரை பண்ணுறோம், இப்போ பண்ணுங்க. அப்போ 24 ஆச்சு, அடுத்தது மேலே உயர்கல்வி படிக்கலான் இருக்கோம், தாராளமாக படிக்கலாமே. அப்போது 36 வயசு ஆச்சுங்க, 90-91 பிறந்தோம். நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கு குழந்தை கிடைக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை சார், பையன் ஆண். இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்க. ஆக இந்த 36 வயசு ஆச்சுங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன், நல்ல டைம் இது. எப்போ இந்த மொத்தம் 3 ராசிகள் முழுமையாக முத்தெடுக்கக்கூடிய 3 ராசிகள் இந்த 2026 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஜூன் வரைக்கும், முதல் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியும் மகர ராசியும் மீன ராசியும் தான். இவர்கள் எந்த அளவுக்கு முத்தெடுப்பதற்காக முழுக தயாராக இருக்கிறார்கள், அவர்களுக்கு முத்து கிடைக்கும். கரை மீது அமர்ந்து கொண்டு நமக்கு முத்து தானாக வந்து நம் மேல் விழும், எடுத்துக்கொண்டு போயிடலாம் என்று நினைத்து கொண்டு கோடி கோடியாய் கொட்டப்போகுது, ஜாக்பாட் இனிமேல் தான் அடிக்கப் போகுதுங்கிறதெல்லாம் செல்லாது என்னை பொறுத்தவரை. அப்படின்னா நானும் உங்கள் ராசி இந்த வருஷத்தில் நான் பெரிய கோடி கோடியாக கொட்டுனுச்சுன்னா நான் அடுத்த வருஷம் ஜாதகம் பார்க்க மாட்டேன்.
எனக்கு என்னுடைய கல்லாப்பட்டி நிரம்பிடுச்சு அப்படின்னு போயிடுவேன் இல்லையா. அதனால் நேயர்களே, என்று இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பல விசித்திரங்கள்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். நண்பர் கேமராமேன் அப்பப்போ ஏதோ ஒன்று கொண்டு வந்து காட்டுவார். பார்த்து அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், என்ன மெசேஜ் சொல்கிறீங்க, மக்களுக்கு என்ன, அவங்கள வந்து நாம் மடத்தன்மையாக ஆக்கக்கூடாது, சோம்பேறி ஆக்கக்கூடாது, அவங்கள உழைக்க தயாராக்கணும், அவர்களை நாம் பட்டை தீட்ட வேண்டும். நீங்கள் உங்களை நீங்களே பட்டை தீட்டிக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த குரு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறது. அந்த 48 வயசாச்சு, நீங்கள் அற்புதமாக வந்து இந்த காலகட்டங்களில் வேறு பெரிய வீடு கட்டலாம், உங்கள் ட்ரீம் கனவு இல்லத்தை அடையலாம். 60 வயசாச்சு, இந்த காலகட்டங்களில் உங்கள் பூர்வீக சொத்து உச்சம், இவ்வளோ நாளாக நான் அது வந்து சேல்ஸ் பண்ணாமல் இருந்தேன், இப்போ இந்த காலகட்டங்கள் நல்ல விலை வரும், கொடுக்கலாம். 72 வயசாச்சு, இனிமேல் ஓய்வு எடுக்கலாம், அற்புதமாக ஓய்வு எடுக்கலாம். இதுபோன்று இந்த வருடத்தில் பிறந்தவங்களுக்கு நாம் எடுத்தது போக மேற்படி உங்களுடைய ராசிக்கு அதிபதி 5ஆம் இடம் சென்று 5இல் உச்சம் பெறுவதால் இதுவரைக்கும் நமக்கு மைண்டு வேலை செய்யாமல் இருந்தது, புத்தி அறிவு குறைவாக இருந்தது, எதையுமே புரிஞ்சிக்காமல் இருந்தது, ஒரு தத்தியாக இருந்தது. என்ன காரணம், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி. இப்போ எனக்கு 16 வயசு வரைக்கும் சனி திசை, சனி நீசம். இப்போ இந்த குழந்தைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம்னு வைங்க, 12 வயசாச்சு, 15.5 வயசு வரைக்கும் இந்த குழந்தைக்கு சனி திசை நடக்குது, சனி நீசம் பெற்றிருக்குன்னு வைங்க உதாரணத்துக்கு. இப்போ இந்த குரு உச்சம் பெற்ற குரு இந்த மீன ராசியை பார்க்கும் பொழுது இந்த குழந்தையினுடைய பிரெயின் அறிவு வளர்ச்சி அடையுமா அடையாதா, முதிர்ச்சி அடையுமா அடையாதா? அப்போது இது நாள் வரை தீய தசாபுத்திகள், லக்ன ரீதியாக லக்னாதிபதி கெட்டு ராசியாதிபதி நல்லா இருக்குது, உங்கள் ராசியாதிபதி இந்த வருஷத்தில் பிறந்தவங்களாம் நல்லா இருக்குது, மற்றவர்களுக்கு ஏனைய மீன ராசிக்காரர்கள் இப்போ என் போன்றவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அப்போ எங்களுக்கெல்லாம் குரு எங்கே இருந்தது, இங்கே இருக்கும்போது பிறந்தோம், இங்கே இருக்கிற இடத்துக்கு எந்த இடத்துக்கு வருதுங்கன்னு ஒரு அனலைஸ் பண்ணணும். தான் நின்ற வீட்டுக்கு 9ஆம் வீடு, அது மாதிரி உங்கள் ராசியாதிபதி எங்கே நின்றாரோ அதே வீட்டில் சஞ்சாரம் செய்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறதுனால தசாபதிகள் கெட்டவர்களுக்கு புத்தி அறிவு நன்றாக இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்ற மேன்மை ஏற்படும். அதே மாதிரி அறிவுகள் நல்ல பிரகாசிக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி உயர்கல்வி, ஆராய்ச்சி படிப்பு இது மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு கல்வி முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக சொத்து, பூர்வீகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு பூர்வீக சொத்தை விற்று வேறு இடம் மாற்றுறது, அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு அடுத்தது குழந்தை, இது வரைக்கும் குழந்தைகளோட பேரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், உங்கள் ராசியாதிபதியே 5ஆம் இடத்துல உச்சம், சார் மகனோட போய் சேர்ந்து இருக்கலாமா, இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி அந்த உங்கள் ராசிக்கு அதிபதியை உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதால் இது நாள் வரைக்கும் நீங்கள் செய்த தவறுகள் என்ன, தேவையில்லாமல் நம்ம ஏதோ ஒன்றை பிடிச்சு தொங்கிக்கிட்டு அதனால் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த வருஷம் அதோட ஸ்டாப் ஆகி இனி வேறு பைபாஸ், டேக் டைவர்ஷன், ஒரு மாற்றுப்பாதையை நோக்கி போகிறது, அந்த மாதிரிக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு அதிபதி அதுவே உச்சம் பெற்று 9வது பார்வையாக உங்களை பார்ப்பதால் அதிர்ஷ்டம். 9ஆம் என்பது நல்ல அதிர்ஷ்டம், லக்கு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதோடு இல்லாமல் இறை அனுகிரகம், கடவுளுடைய அனுபூதி, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், தகப்பனாருடைய நிலைப்பாடுகள், இதெல்லாம் உங்களுக்கு வந்து உச்சம் பெற்று உங்களுடைய ராசியையே உங்கள் குரு பார்க்குறதுனால வர பலன். அடுத்து வேறு என்ன சார் நடக்கும்? கரெக்டாக குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியினுடைய 9ஆம் இடத்தை பார்க்கும். இதுதான் 1, 7, 8, 9. என்னுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் என்னுடைய தகப்பனார், என்னுடையனா உங்களுன்னு எடுத்துக்கணும் சரிங்களா, அதாவது மீன ராசிக்காரருடைய தகப்பனாருடைய சொத்துக்கள், அதே மாதிரி 9ஆம் இடம் என்பது ப்ரமோஷன், 9ஆம் இடம் என்பது ஸ்தல யாத்திரைகள், 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம், 9ஆம் இடம்ங்கிறது நம்முடைய தர்ம சிந்தனைகள். இப்படி அந்த குரு பார்க்க அது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், நாம் செஞ்ச புண்ணியங்கள். அதே மாதிரி உங்களுடைய ராசியினுடைய 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவாதிபதி குரு,
5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று 11ஆம் இடத்தை பார்ப்பதால் இதுவரை நீங்கள் செய்த வியாபாரத்தினுடைய லாபம், இதுவரை நீங்கள் செஞ்ச முதலீட்டினால லாபம், சார் பங்கு சந்தையில் நல்ல ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கி போட்டிருந்தேன், இப்போ எனக்கு அது நல்லா இருக்குது. ஏன்னா ராசிக்கு அதிபதியே உங்களுக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது யூகத்தின் அடிப்படையில் வருமானம் ஈட்டக்கூடியது. அந்த ஃபீல்டு ஒன்று கல்வித்துறை, ஜோதிடத்துறை, அதே மாதிரி பங்கு சந்தை. அந்த பங்கு சந்தைக்கு உண்டான கிரகம் ஸ்தானம் அந்த இடத்துல உச்சம் பெறும்பொழுது இதுக்கு முன்னாடி நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருந்தவர் அது இனிமேல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி இந்த வருஷம் நல்ல அறுவடை பண்ணுவீங்க. புதிதாக தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடியவர்கள் அற்புதமாக முன்னேற்றம் பெறுவார்கள். ராசிக்கு 10ஆம் பாவாதிபதி ஏற்கனவே தொழில் ஆரம்பித்து 7 நாட்டு சனியினுடைய தாக்கங்களில் விரைவு சனியில் கொஞ்சம் அதிகமாக பணத்தை போட்டிருக்கிறோம், எடுக்க முடியுமா சார் என்றால் அது இனிமேல் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த லாபத்தை வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த வருஷத்தில் அதுவும் பிரத்யோகமாக குரு உச்சம் பெற்று பிறந்தவர்களுக்கு மீண்டும் அதே இடத்திற்கு உச்சம் பெறும் பொழுது இந்த இடங்களையெல்லாம் பார்க்கறதுனால உங்கள் ராசியை பார்க்கறது நீங்கள் யார், என்னுடைய பிறவி நோக்கம் என்ன, நான் என்ன செய்ய பிறந்தேன், ஏன் பிறந்தேன் என்ற சிந்தனை, நான் செய்த தவறுகளை இவ்வளவு நாள் ஏன் செய்தேன், இனி என் வாழ்க்கையில் நான் தவறு செய்ய மாட்டேன், சில நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை பெறுவதற்குண்டான காலமாக எடுத்துக்கொண்டு கடந்த காலத்தில் செய்த தவறுகளை இனி விடுத்து புதிய வழிகாட்டியை பின்பற்றி. இந்த வீடியோவை பார்த்துருக்க மாட்டாங்க, திடீர்னு இந்த யூடியூப்பில் இப்படி வரும், ஏதோ பார்த்துட்டு இருப்பீங்க, மீனம்னு போட்டால் என் வீடியோவும் வரும். வந்த உடனே உங்களுக்கு நான் இவ்வளோ அட்வைஸ் சொல்கிறேன், அறிவுரை சொல்கிறேன், நான் சொல்லலை. இந்த குரு 12 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே இருந்துக்கிட்டு படிப்பினை, வாழ்க்கையில் உங்களுக்கு படிப்பினை, நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியம், அதே மாதிரி பாப கர்மாக்கள், அதை பற்றியெல்லாம் இது வந்து எடுத்து சொல்லும் பொழுது அடடா நான் இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தேன், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு நல்ல சித்த மருத்துவரை ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறாரு, இந்த வருஷம் குழந்தை கிடைக்கும். இவ்வளோ நாளாக என் பிள்ளையை கொண்டு போய் எங்கே சேர்க்குறதுன்னு தெரியாமல் இருந்தேன், இப்போ கரெக்டாக என் ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு என் ராசியை பார்க்குறேன்னா நல்ல இடத்துல பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நல்ல இடத்துல பிள்ளைக்கு வந்து கல்வியை ஏற்படுத்தி கொடுத்தேன். அதே மாதிரி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போது என்னுடைய பூர்வீக சொத்துக்களை நான் அடைந்தேன். நான் தேடிக்கொண்டிருந்த சொத்து, ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து இருக்குது, எங்கே இருக்குன்னே தெரியாது. இது மாதிரி காத்திருக்கக்கூடியவர்கள்லாம் வாங்க. இப்போ நான் கல்யாணம் பண்ணியாச்சு, எனக்கு குழந்தை பிறந்தாச்சு, குழந்தைக்கு கல்யாணம் ஆக போகுது, இப்போ நான் எதுக்கு காத்திருக்கணும்? வீடு கட்டியாச்சு, எதுக்கு காத்திருக்கணும்? வாகனம் வாங்கியாச்சு, எதுக்கு காத்திருக்கணும்? 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ கர்மா. ஆக நாம் பிறந்தோம், இதுவரை நாம் சாதித்தோம், இனி நம் பிள்ளைகளுக்காக ஏதாவது சாதிப்போம் என்ற எண்ணம். அடுத்த இதுக்கு இலக்குக்கு வந்துடுவோம்னா 2 பிள்ளைகள் இருக்காங்க, இனி அடுத்தது அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிற எண்ணம். நம்மளுடைய கடமைகளை செய்ய பிறந்திருக்கிறோம். மீனராசி கடைசி வரை உழைத்து கொண்டே இருக்கும். அந்த கடமையை வந்து சரியானபடி பயன்படுத்துவதற்கு உண்டான காலம்தான் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறது. அதே மாதிரி உங்களுடைய ராசியினுடைய 9ஆம் இடம், இந்த 9ஆம் இடம் என்பது பிராப்தம். நமக்கு உண்டான என்னென்ன பிராப்தம் அடையணும்னு இருக்கோ அது எல்லாமே இந்த வருஷத்தில் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். நாம் தான் தேட வேண்டும். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் சார், எனக்கு வந்து அந்த கோவில், அந்த சாமி, அந்த கோவிலுக்கு போகணும்னு நினச்சேன், இப்போ தான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, அது ஒரு பிராப்தம். ரொம்ப நாளாக ஒரு நல்ல குருவை தேடிக்கொண்டிருந்தேன். குரு என்பது 9ஆம் இடம். அந்த மீனராசியை குரு 9ஆம் பார்வையை பார்க்கும்போது அந்த குருவை என்னையை தேடி வரக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு சார். அந்த குரு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை பார்த்தோன்னே எனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அது 5ஆம் இடம். நான் இப்போ வந்து புதுசாக படிக்கலான் இருக்கேன், படிக்க போகிறேன், மேலே படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவான எனர்ஜி. அதாவது குரு பார்க்க கோடி புண்ணியம் இல்லையா? அதே மாதிரி தொழிலாதிபதி, தொழில் சாணாதிபதியே உச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் நான் நினச்சது மாதிரி எனக்கு வருமானம், லாபத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இப்பொழுது அற்புதமாக கிடைச்சிருக்கு இல்லையா? லாபஸ்தானத்தையே பார்ப்பது எவ்வளோ பெரிய விஷயம். 12 வயது உடையவர்கள் நல்ல கல்வியை செலக்ட் பண்ணுங்கள். 24 வயது உடையவர்கள் நல்ல அடுத்த வேலையை, தொழிலை, அடுத்த முன்னேற்றத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். 36 வயது ஆனவர்கள் சொந்த தொழில் செய்ய வேண்டும், அதே மாதிரி தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உடையவர்கள்
அது 48 வயசு உள்ளவங்க நல்ல வீடு கட்டணும், நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேங்கிற சந்தோஷம். 60 வயதானவர்கள் இதுக்கப்புறம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், ஆக புதிய தொழில்கள். 72 வயதானவர்கள் நல்ல ஓய்வை நோக்கி சென்று கொண்டிருப்பீர்கள். என்ன நேயர்களே, எல்லா பொதுவான காமனாக உள்ள மீனராசிக்கு அடுத்த வாரம் குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த 6 வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் பிரத்யோக வீடியோ வந்திருக்கு. என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.